குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 18/4/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 8:35 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:55 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இன்று அதிகாலை 2:01 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 7:47 வரை தைத்துலம், பின்பு இரவு 8:35 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:55 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் கேட்டை, மூலம். சந்திராஷ்டமமுடைய ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சங்கரன் கோவில் ஸ்ரீ சிவபெருமான் வள்ளி சப்பரத்திலும் அம்பாள் வள்ளி சப்பரத்திலும் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ குருமார்களை வழிபட சுபம் ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? புதிய உபகரணங்களை வாங்க நல்ல நாள், விதை விதைக்க நல்ல நாள், பசு வாங்குவதற்கு உகந்த நாள், மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:55 முதல் 7:43 வரையில் மேஷ லக்னம். 7:44 முதல் 9:46 வரையில் ரிஷப லக்னம். காலை 9:47 முதல் 11:57 வரையில் மிதுன லக்னம். 11:58 முதல் 2:05 வரையில் கடக லக்னம். 2:06 முதல் 4:07 வரையில் சிம்ம லக்னம். மாலை 6:09 முதல் 8:13 வரையில் துலாம் லக்னம். 8:14 முதல் 10:24 வரையில் இரவு விருச்சக லக்னம். 10:25 முதல் 12:32 வரையில் தனுசு லக்னம். 12:33 முதல் காலை 2:26 வரையில் மகர லக்னம். 2:27 முதல் காலை 4:09 வரையில் கும்ப லக்னம். 4:10 முதல் 5:50 வரையில் மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். காலை பொழுதில் வீட்டில் விளக்கேற்றி குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு குரு கடாட்சம் கிடைக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. ஆக 12 ராசிக்காரர்களும் இந்த குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை எழுதி வைத்து சொல்லலாம். ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பவர்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரக பார்வையின் அருள் ஒளி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை குரு பகவான் ஹோரை. வியாழக்கிழமை தினம்
கோரிகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை சூரிய பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை புதன் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை சந்திர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை சனி பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை சூரிய பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சுக்கிர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை புதன் பகவான் ஓரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ராசிக்கான அமைப்பு படி கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது புதிய வேலைகளை தொடங்குவீர்கள். உங்களுடைய செயல் திட்டங்கள் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. நண்பர்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மனதளவில் புதிய லட்சியங்கள் பிறக்கும். பெருமை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவான் ஓரையும் அதிகமான நல்லதை ஏற்படுத்தும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். பிள்ளையார் வழிபாடு செய்பவர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கும். இன்றைய நாள் செலவுகளை குறைப்பீர்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. சரியான முறையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்துங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே. வியாழக்கிழமை தினம் படிக்க முடியாமல் சிரமப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளை தானம் செய்தால் நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். ராசிக்கு 12ஆம் வீட்டிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் சிறப்பாக நடக்கும்படியாக இருப்பீர்கள். சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வேலையாட்கள் மூலம் லாபம் உண்டாகும். ஆதரவு பெருகக்கூடும். நன்மைகள் விளையும் நாள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு ஏற்றது. சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசியில் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும். லட்சியங்கள் கை கொடுக்கும். மனதளவில் வைராகியத்தோடு இருப்பீர்கள். பிற நபர்களிடத்தில் அலுவலகத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய செயலுக்கு நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் சித்திரை 5ஆம் தேதி. ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். ரிஷப ராசி அன்பர்களே, உங்கள் தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். எதையும் சமாளிப்பதற்கான மன பக்குவம் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய வழியில் சுப காரியங்கள் கைகூடி வரும். புதியதொரு பங்குதாரர்கள் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் அமையும். உழைப்புக்குண்டான மதிப்பு கிடைக்கும். போட்டி நிறைந்த நாள், போட்டிகள் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் குரு பகவானோடு இணைந்து. இன்றைய நாள் நல்ல முடிவுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையினிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். எதையும் சிந்தித்து யோசித்து செய்யக்கூடிய பக்குவம் உங்களுக்கு அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தாயாரோடு இருந்த பிரச்சனைகள், சில வீண் மனஸ்தாபங்கள் நீங்கும். பிள்ளைகளுடைய வழியில் சுப காரியங்கள் கைகூடும். பண ரீதியாக முதலீடு சார்ந்த விஷயங்கள் தொடர்பாக எண்ணங்கள் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களை உழைப்புக்குண்டான மதிப்பு இருக்கும். மரியாதை அதிகரிக்கும். சமூக சிந்தனை உண்டாக்கும். வருமானத்திற்கான எண்ணங்கள் மேம்படும். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். கவனித்து செய்யுங்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களே, பேச்சு திறமைகள் காரணமாக வேலைகள் சீரும் சிறப்புமாக நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கைகூடும். நட்புகள் மூலமாக பலம் பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். எதையும் அனுசரித்து செய்வது நல்லது. வீடு மற்றும் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியின் 3ஆம் வீட்டில் சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு சில நேரம் செலவுகள் உண்டாகலாம். தாயினுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் கவனத்திலேயே இருங்கள். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் பெரும் புகழ் இருக்கும். புதிய வியூகங்களை உருவாக்குவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மேம்படும். செலவு நிறைந்த நாளாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள்
அதிகமான நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். அனுகூலம் ஏற்படும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். குடும்ப நபர்கள் உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். அன்பு அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு மேம்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு சிறந்தது. வியாழக்கிழமை தினத்தில் குருமார்களை வழிபட்டாலும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஆக உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானோடு சுக்கிர பகவானும், அதாவது விரையாதிபதியான சுக்கிர பகவானும் உங்கள் ராசி அதிபதியும் புதன் பகவானும் உங்களுடைய ராகு பகவானுடைய வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார்கள், நட்சத்திர அதிபதி வீட்டில். ஆகவே பொறுமையாக இருக்க வேண்டும். முன்பின் தெரியாமல் யோசிக்காமல் எதையும் செய்யாதீர்கள். சுப காரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபாரத்தில் புதிய வியூகங்களை செய்வீர்கள், உருவாக்குவீர்கள். அதிக மன நிம்மதியுடைய நாளாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் வீடு என்பது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது. அதிலும் லாபம், தொழில் லாபம், வியாபாரத்தில் லாபம், இப்படி பல நிலைகளில் சொல்லக்கூடிய இடம்தான் இந்த 11வது வீடு. அதிலேயே உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு பகவானும் சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். பெரிய அதிகாரிகளிடத்தில் மதிப்பு இருக்கும். நல்ல ஒரு நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செய்யும் போது உங்களுக்கு அதிகமான பலன் நிச்சயம் உண்டு. ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் சுப கிரகங்கள் பரிபூரணமாக உங்களுக்கு நல்லாசி கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியின் 2வது வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குரு நாள் உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சித்திரை மாதம் 5ஆம் நாள் வியாழக்கிழமை தினத்தில் உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். இழுபறியான சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தபடி சில நபர்களுடைய நட்புகள் கிடைக்கும். பண உதவி சாதகமாக்கும். அல்லது மற்ற உதவிகள் எதுவாக இருந்தாலும் அவை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். கடகராசி அன்பர்களே, அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடிய தன்மையாளர்கள் நீங்கள். எதையும் நேருக்கு நேராக சந்திப்பீர்கள். உண்மை ஒன்றே பிடித்தமான விஷயமாக இருக்கும். ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த ராசியே கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம். அந்த வழியில் வந்த உங்களுக்கு அவருடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாகவே கிடைக்கும். பெருமாள் வழிபாடு, திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடு மிக நல்லது. வீட்டில் நேரம் கிடைக்கும் பொழுது ஸ்ரீ விஷ்ணு சகசரநாமத்தை கேளுங்கள் அல்லது படிக்கலாம். பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். குரு நாளில் செய்யும் பொழுது குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு ஆச்சாரியாளர்களுடைய அனுகிரகத்தையும் நீங்கள் பரிபூரணமாக பெறுகிறீர்கள். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய தருணங்கள் உண்டு. சில அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் பிறக்கும். நன்மைகள் அதிகம் நிறைந்த நாள். ஆக கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், சூரிய பகவானோட இணைந்து. ஆகவே
குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த வியாழக்கிழமை நன்னாளில் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவது சிறப்பு. காரணம், அவர்தான் குரு காரகன், புத்திர காரகன். குறிப்பாக வியாழக்கிழமை தினத்தில் மட்டும் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானை அருள் தரிசனம் செய்து வர வாழ்வில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கும், கிரக ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்கள் அகலும், குடும்ப ஒற்றுமை மேம்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், வேற்றுமைகள் நீங்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை விரைவாக முடிப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். புரிதல் உண்டாகும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். சாதகம் நிறைந்த நாள். ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் நேத்திர தரிசனம் நடைபெறும் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளிலும். ஆக இறைவனுடைய நேத்திரங்களை பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும், குறைகள் விலகி நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆக ஸ்ரீனிவாச பெருமாளுடைய நேத்திர தரிசன வழிபாடு மிக சிறப்பு. ஆகவே ஆயிலின் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அத்தியாயம் பிறக்கும். எடுத்த வேலைகளை மிக அழகாக முழுமையோடு புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். எண்ணத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. வாழ்க்கையில் புதிய அனுபவங்கள் பிறக்கும். அதிக நன்மைகள் பிறக்கும் நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியின் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். உத்தியோகத்தில் பொறுப்பு மேம்படும். நினைத்த சில வேலைகளில் அலைச்சல் உண்டாகும். சில நினைவுகளால் மனதில் ஒரு விதமான இறுக்கங்கள் இருக்கும். வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் கவனமாக இருங்கள். நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்பட வேண்டிய நாள். மறைமுகமான சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். தியானம் செய்வது, அதிகமான தண்ணீர் குடிப்பது அவசியம். இயலாத வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது அவ்வப்போது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிந்தனையின் போக்கில் மாற்றம் வரலாம். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள் பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற் போல் செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்புடைய விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். மகம் நட்சத்திரக்காரர்களை கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வதால் குடும்ப பொறுப்புகள் அதிகம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அலுவலக வேலைகளில் நிதான போக்கு தேவை. கொடுத்த வேலைகளை மிக சரியாக தங்கு தடை இல்லாமல் செய்வது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு விதமான மன இறுக்கங்கள் உண்டாகலாம். சில நினைவுகள் காரணமாக நெருக்கடிகள் ஏற்படலாம். பழைய கடந்த கால பிரச்சனைகளை பற்றி நினைக்காதீர்கள். அதை பற்றி பேச வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. வியாபாரம் சம்பந்தமான முதலீடுகளில் கவனமாக இருங்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் செயல்பட வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு நட்சத்திர அதிபதி சூரிய பகவானும் இருக்கிறார். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் குரு பகவான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். மறைமுகமான சில நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும்.
வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பலன்களை பார்க்கும் போது, ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எளிதில் முடிய வேண்டிய சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசியின் 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் லாப அதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படலாம். இறை வழிபாடு செய்வது இன்றைய நாள் வியாழக்கிழமை தினத்திற்குண்டான குரு மந்திரங்கள், குரு காயத்ரிகளை உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை முறையாக கேட்டு பயன்படுத்துங்கள். 16 முறை உச்சரிப்பது மிக விசேஷம். காலையில் 16 முறை, அதே போல மாலை நேரத்திலும் 16 முறை உச்சரிப்பது அவசியம். குழந்தைகளுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மத்தியமமாகத்தான் இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம். எதிலும் விவேகமாக இருங்கள், வேகம் காட்டாதீர்கள். கன்னிராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமான நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் குரு பகவானோடு இருக்கிறார். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அலைச்சலை தவிர்ப்பதற்கு சூரிய பகவானுடைய வழிபாடு அதிகாலை பொழுதே செய்யலாம். சில வேலைகள் உங்களுக்கு தாமதமாகத்தான் நிறைவேறும். வாகனங்களின் மூலம் சில விரயங்கள் உண்டாக்கி மறையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானமான போக்கு தேவை. மத்தியமமான நிலையிலேயே இருப்பீர்கள். பெரிய அளவு முதலீடு என்பது வேண்டாம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். எதிலும் நிதான போக்கு தேவை. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் பொறுமை, நிதானம் தேவை. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார், சனீஸ்வர பகவானோடு இணைந்து. ஆகவே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் விவேகமாக இருக்க வேண்டும். கோப உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும். சில பணிகளின் தொடர்பாக வேலைகள் இழுபறி ஆக்கி கொண்டே இருக்கும். இந்த நாள் பொறுமை நிதானத்தோடு சிந்தித்து செய்தால் ஓரளவாவது பலனை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். மனதில் முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில் அனுகூலம் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். வேலையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள் படிப்படியாக குறையும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தில் திறமைகள் வெளிப்படும். வெற்றி பிறக்கும் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும், வேலையில் உயர்வு உண்டாக்கும், மனதில் முன்னேற்றத்திற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும், அனுகூலம் ஏற்படும் நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் சுவாதி நட்சத்திரக்காரர்களே. ராகு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். வேலையாட்களிடத்தில் புரிதல் என்பது தேவை. மனதில் பட்டதை உடனே பேச வேண்டாம். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், சச்சரவுகள், சண்டைகள் படிப்படியாக குறையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வழிபடும், சாதுரியமாக இருப்பீர்கள், வெற்றி பிறக்கும் நாள். வேலையில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிநாதன் ஆட்சிநாதன் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விலகி இருந்தவர்கள் விரும்பி வரலாம். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். தேவைகளுக்கு ஏற்றாற் போல் நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆசைகள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாக்கும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மனதிற்கு திருப்தியை தரும். வருவாய் நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானோடு இணைந்தே இருக்கிறார். சுறுசுறுப்பான நாளாகவே அமையும். எதையும் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். விரும்பி ஒரு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும். வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். ஆதரவு நிறைந்த நாள். நல்லதொரு முடிவுகளை எடுப்பீர்கள். வருவாய் நிமித்தமான சில எண்ணங்கள் தோன்றும். மனதிற்கு திருப்தி கிடைக்கும். வியாபாரம் செழிப்பாக வளரும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி,
ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரிய பகவானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். பயணங்களால் ஏற்பட்ட சோர்வுகள் விலகும். எதிர்பாராத வகையில் சில தன வரவுகள் உண்டாக்கும். நன்மைகள் நிறைந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே. குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இதனால் மதிப்பு உயரும், மரியாதை உயரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்வீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் வேலை நிமித்தமான சில ஆலோசனைகள் கிடைக்கும். தர்ம காரியங்களின் மீது ஈர்ப்பு ஏற்படும். புகழ் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் விலகும். மனநிலையில் சில நேர்மறையான எண்ணங்கள் உண்டாக்கும். பயணங்கள் ஏற்படலாம். தன வரவுகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவருக்கான அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். இன்றைய நாள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். மதிப்பு உயரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. நல்ல நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள். தர்ம காரியங்கள் மீது ஈர்ப்பு இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை மேற்கொள்வீர்கள். நல்லிணக்கம் உண்டாக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது சிந்தனையின் போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிராமல் இருப்பது நல்லது. நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். அலுவலக வேலைகளில் காலதாமதம் இருக்கும். வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் நன்மை அதிகரிக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மகர ராசி அன்பர்கள் எந்த விஷயத்திலும் தலையிடாதீர்கள். கிரக நிலைகளை புரிந்து கொண்டு, கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை தெரிந்து கொண்டு சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றாற் போல் கடைபிடித்தாலே போதும். சங்கடங்கள் பெரிதும் இருக்காது. குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய ராசியின் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் குரு பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக குடும்ப உறுப்பினர்களோடு விட்டு கொடுத்துதான் செல்ல வேண்டும். வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். மௌனமாக இருந்து விடுங்கள். எந்த பிரச்சனைகளும் உங்களை நாடி வராது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் கவனமாக இருங்கள், அலட்சியம் வேண்டாம். பேச்சில் எச்சரிக்கை தேவை. திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி வழிபாடு நல்லது. கால தாமதம் ஏற்படலாம். சில நேரம் வருமானம் ஏற்ற இறக்கமாகவே கிடைக்கும். இழுபறியான நிலை உண்டாகும், கவனமாக இருங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகவே இருக்கும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பொறுத்த வரையில் பொறுமையை கடைபிடித்தால் நன்மைகள் ஏராளம் ஏராளம். அமைதியாகவும் இருக்க வேண்டும். அவ்வப்போது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும், கவனமாக இருங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் கும்பராசி அன்பர்களே. பிள்ளைகளுடைய வழியில் ஆதரவு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வேலையாட்களிடத்தில் மதிப்பு மேம்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவால் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவு பெறும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு உண்டாக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே. ராசியிலேயே சனீஸ்வர பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்கு தனஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், குரு பகவானுடைய சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். ஆக கும்பராசி அன்பர்களே, சகோதரர்களுடைய வழியில் ஆதரவு ஏற்படும். ராசிக்குண்டான பாவாதிபதி சனீஸ்வர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆபரண சேர்க்கை, ஆடைகள் வாங்கக்கூடிய சூழல் உண்டாக்கும். குடும்ப நபர்களை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். வேலையாட்களிடத்தில் மதிப்பு மேம்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவால் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவு பெறும். மனதளவில் புதிய காரியங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு.
செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சரிக்கிறார், கும்ப ராசியிலேயே. ஆகவே புரிதல் ஏற்படும். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்வீர்கள். சகோதரர்களுடைய வழியில் ஆதரவு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு சிறப்பு. வேலையாட்களிடத்தில் மதிப்பு இருக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவால் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவு பெறும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். தைரியம் அதிகரிக்கும். ஒவ்வொரு காரியத்தை மிக சரியாக புரிந்து கொண்டு செய்வீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் உண்டு பண்ணும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுக்கு உண்டான நாள் வியாழக்கிழமை தினம். தன வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். உங்களுடைய உறவினர்கள் உங்களிடம் ஆதரவாக செயல்படுவார்கள், நன்றாக பேசுவார்கள். உங்களிடம் பழகக்கூடிய விதங்களே உங்களுக்கு பெருமை மிகுந்ததாக இருக்கும். அரசு தொடர்பான காரியத்தில் அனுகூலம் ஏற்படும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தமான வேலைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகள் ஏற்படவும் சூழ்நிலைகள் உண்டு. வித்தியாசமான செயல்பாடுகளால் பலருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள். நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு மிக நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி மஞ்சள் நிற பழம் நைவேத்தியம் செய்யலாம். தற்போது மாம்பழம் கிடைப்பதால் மஞ்சள் நிற பழங்களை, வஸ்துக்களை சமர்ப்பிப்பதும், மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்வது, முல்லை மலர்களால் அர்ச்சிக்கலாம். முல்லை மலர்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த அமைப்போடு செய்யும் போது அனைத்தும் சிறப்பாக நடக்கும். பண வரவு உண்டாக்கும். தாமதங்கள் நீங்கும். ஆதரவு ஏற்படும். அனுகூலம் உண்டாக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தீர்ப்பு கிடைக்கும். நல்ல நிலையில் உயர்வீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு சிறந்தது. நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள். பலருடைய கவனத்தை ஈர்ப்பீர்கள். வித்தியாசமான செயல்பாடுகளால் பிறரை வசீகரிக்கக்கூடிய விதம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
நற்பவி 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 வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.